நேத்து தான் சிங்கப்பூர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டே சிங்கப்பூர் லைஃப் என்னால மறக்கவே முடியாது. வீட்ல உள்ள யாருக்குமே பிடிக்கலனாலும், லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு சூட்கேஸ தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ன்னு இங்க யாருமே கிடையாது. ஒரு டாக்ஸி கூட எனக்கு புக் பண்ண தெரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு தான் நான் ஷேரிங்ல பார்த்திருந்த வீட்டுக்கு வந்தேன். ஹவுஸ் ஓனர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால, ஒரு 4 ஹவர்ஸ் அங்க உள்ள பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 4 ஹவர்ஸ்ல நம்ம ஏன் இங்க வந்தோம்? நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நெனச்சு நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டேன். அந்த டைம் எங்க அப்பா கால் பண்ணும்போது, நான் அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு, எங்க அப்பா கிட்ட பேசினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த் எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல, அந்த ஜாப்பும் பிடிக்கல. சரி ஊருக்கு திரும்பி போயிடலாமான்னு சொல்லி யோசிக்கும்போது, ஓகே எப்படியோ வந்துட்டோம். ஒரு 1 இயர் மட்டும் சர்வே பண்ணிட்டு, சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணேன். இப்போ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சிங்கப்பூர விட்டு போவீங்களான்னு கேட்டா, கொஸ்டின் மார்க் தான். ஏன் அவ்ளோ ஹேப்பியா இருக்கீங்களான்னு கேட்டா, இங்கேயும் வொர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் இன்னைக்கு நான் ஃபினான்ஷியலி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன். நானா இருக்கேன் அப்டின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நான் எடுத்த முயற்சியும் சிங்கப்பூர் மட்டும் தான். நம்ம புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய கஷ்டம் வரும், பயமெல்லாம் இருக்கும் தான். ஆனா கண்டிப்பா லைஃப் நமக்கு புடிச்ச மாரி ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையோட அந்த ஸ்டெப்ப எடுத்து வைங்களேன். நல்லதே நடக்கும். கண்டிப்பா லைஃப் மாறும்.